சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And said unto the woman, Now we believe, not because of thy saying, for we have heard him ourselves, and known that this is indeed the Christ, the Saviour of the world. John 4:42. మా మట్టుకు మేము విని ఈయన నిజముగా లోకరక్షకుడని తెలుసుకుని నమ్ముచున్నామనిరి. యోహాను సువార్త 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கின்றோம் என்றார்கள். யோவான் 4:42. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்ம அநேக நேரத்திலே சொல்லுவோம், என் நிமித்தமாய் நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று. அப்படி அல்ல. தேவன் ஒருவேளை நம்மை வழியாக வைத்திருந்தால் அது தேவ கிருபையே. ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் அடிக்கடியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறபடியினால்தான் உலகத்தின் உறவிலிருந்து விடுபட்டு தேவனுடைய அன்பிலை நிலைத்திருக்கத்தக்கதாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் நாம் தேவனை கிட்டி சேரத்தக்கதாக வழிகளை உண்டாக்கும் பொழுது தேவனை சார்ந்தே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.